ஏம்மா? அம்மா. 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 இது அது இல்ல. இந்த மாதிரியே நம்ம தமிழ்ல தளபதி விஜய் நடிச்சு நம்ம கொண்டாடி தீர்த்த படங்களை தெலுங்குல ரீமேக்குங்கிற பேர்ல எப்படியெல்லாம் வம்சம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். குஷி படத்தோட தமிழ் வெர்ஷன் தெலுங்கு வெர்ஷன் ரெண்டுலயுமே ஸ்டார்டிங்ல என்னவோ இந்த ஃபீல் குட் சீன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான். அதே விஜயகுமார் அதே அம்மா ரோல்ல நடிச்சவங்கன்னு எல்லாமே அப்படியே உடையாம நல்லா தான் போயிட்டு இருக்கும். நம்ம தமிழ் வெர்ஷன்ல எஸ்.ஜே. சூர்யா பேர் போட்டதுக்கு அப்புறம் ஜோதிகாக்கு ஒரு இன்ட்ரோ சாங், அதை விட ஃபன் ஃபீல்டா விஜய்க்கு ஒரு கூலா இன்ட்ரோ சாங் வரும். நம்ம தெலுங்கு வெர்ஷன்ல ஹீரோயினுக்கு இன்ட்ரோ சாங் போட வேண்டிய ஸ்பேஸ ஆட்டைய போட்டு வழக்கம் போல குஷி ஹீரோக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு ஃபைட் இன்ட்ரோவை வச்சிருக்கானுங்க. பில்டப் தான் கொடுக்கிறாரு, உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. ஒரு தற்காப்பு கலை தெரிய வேணா, சிட்டி எவ்வளவு கெட்டு போய் கிடக்கு. ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. நீ எப்படி இங்க வந்த? முதல் குத்துல நான் வெளியே வந்தேன், மிச்ச குத்துல ஆட்டோவை தான் குத்திக்கிட்டு இருந்த. நீ ஆட்டோவையா? ஆமா, கேள மூதேவி. ஒரு மனுஷனை அடிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு அடிக்க கூடாதியா, கண்ணை திறந்துட்டு அடிச்சா தான் தெரியும். மூடிக்கிட்டு அடிச்சா அடிபடாத மேல விழுந்து நடத்துமா? அதுவும் அதுக்கப்புறம் வர இன்ட்ரோ சாங்ல நம்ம பவன்காரு ஒரு டான்ஸ போடுவாரு பாருங்க. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காகாவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. அடங்கொக்காலவலி, இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. கை காலோட சேர்ந்து வாயும் பரதக்கலைய படம் பார்த்திருக்கே. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. எந்த ரோல்ல நடிக்க வந்தோங்கிறதையே மறந்துட்டு ஹீரோ எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். அதுவும் ஆட்டிடியூடுங்கிற பேர்ல நம்ம பவன்காரு பண்றதெல்லாம் இருக்கே, என்னால தாங்க முடியலையே. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி I want to see some good things, not to see அழுகுற மூஞ்சி. అమ్మ ఎయిర్పోర్ట్ కి అమ్మ ఎయిర్పోర్ట్ లో సెంటిమెంట్ చంపేస్తుంది డాడీ. గుండెలు పిండేసిన వెళ్ళవు డాడీ. சாரு முறுக்க கூட கரண்டில தான் சாப்பிடுவீங்களா? சாரு அமெரிக்காவில இருந்து தான் வர்றீங்களா? ரொம்ப குலுங்காதீங்க, உழுந்துற போறீங்க. நான் குடிக்கிற பீரு 5000. நான் வந்த கார் மாருதி 1000. நீங்க வந்த கார் எங்க சார்? அமெரிக்காவில இருந்து கார்ல தான் வந்தேன். அமெரிக்கா இல்லையா கிடக்கும் போது தெரிஞ்சது இந்தியாவுக்கு நடுவே ரோடு இல்லைன்னு. அப்புறம் காரை அங்கேயே விட்டுட்டு பிளைட்ல வந்தேன். இதுல கொடுமை என்னன்னா விஜய் படத்துல காலேஜ் ஸ்டூடெண்ட்ங்கிறதால இப்போ நம்ம பவன் பையாவையும் காலேஜ் ஸ்டூடெண்டா நம்பித்தான் ஆகணும். அவன் ஹீரோவை பார்க்கணும்னு நினைச்சேன், கடைசி ஜோக்கர் மாதிரி பார்க்க வச்சுட்டான். இங்க புதுசா சேர்ந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா? ஏச்சே, காலேஜ் ஸ்டூடெண்ட் போய் சொல்ற அளவுக்கு நான் மனசாட்சி இல்லாதவன் இல்லைங்க. நான் ஒரு +2 ஸ்டூடெண்ட். ஆனாலும் அவங்கள பாராட்டியே ஆகணும். பாக்குறதுக்கு பிரேம்ஜி மாதிரி இருந்தாலும் அவங்க அவரை ஹீரோ ஆக்கி அழகு பார்த்திருக்காங்களே. எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? என்னங்கடா பிரேம்ஜி இவர் மாதிரி பண்றாரா இல்ல பவன் கல்யாண் தான் பிரேம்ஜி மாதிரி பண்றாரா? பின்றீங்களேப்பா. எனக்கு இன்னும் புரியாத ஒரே விஷயம் என்னன்னா, என்ன பார்த்து காப்பி அடிச்சு அவன் எப்படி ஃபர்ஸ்ட் வந்தான்? நாங்க 2 பேரும் 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே பெஞ்ச்மேட்ஸ். ஒரே ஸ்கூலு, ஒரே காலேஜ், ஒரே இடத்துல தான் வேலை செய்யறோம். என்னை பத்தி ஃபுல்லா அவனுக்கு தெரியும், அவனை பத்தி ஃபுல்லா எனக்கு தெரியும். இவ்வளவு நேரம் பிரேம்ஜி, இப்போ கைப்புள்ள.
மாதிரியா தான் இருக்கும். பழகியாச்சுன்னா சரியாயிடும். அப்பப்போ குஷி தான் பாக்குறமா இல்ல தெய்வ திருமகள் பாக்குறமான்னு நமக்கே டவுட் வர்ற அளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ். வேற என்னங்க, அதான் இதான் மேட்ரு. நல்லா இருக்கும்னு நினச்சிங்க, உண்மையாலுமே செம்மையாக இருக்கும்னு நினச்சிங்க. ஓகே, இதுக்கு தாண்டா காப்பி அடிச்சாலும் ஒழுங்கா காப்பி அடிக்கணுங்கிறது. மொத்தமா தூக்கி ஷாஜகான்ல போட வேண்டிய பாட்டை குஷியில போட்டு வச்சிருக்கானுங்க. అమ్మాయే సన్నగా అరనవ్వే నవ్వగా మతి తప్పి కుర్రాళ్ళే. அடே நீ இப்படி இடுப்ப பார்த்தா எங்களுக்கே காண்டாவுதே, என்னடா ரியாக்ஷன் இது? ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு, உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுதா? நல்லா இருந்தாலே இந்த ஆளு கொஞ்சம் பைத்திய மாதிரி தான் பண்றாரு. இதுல குடிச்ச மாதிரி வேற நடிக்க சொல்லிட்டா. பாவம் விஜய் மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைச்சு எஸ்.ஜே. சூர்யா இவர்கிட்ட போய் சிக்கி இருக்காரு. நான் அத பார்க்கணும். இடுப்பு மட்டும் இல்ல, ஃபுல்லா நல்லா பாப்பேன். ரோல் கேமரா ஆக்ஷன். கட் 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 கட். என்ன சீசர் ஜங்கு ஜிங்கு ஜங்கு ஜிங்கு என்னது இது? இந்த மாதிரி ஆட்டத்தெல்லாம் எப்படி படத்துல காட்டுறது? இவர் எஸ்.ஜே. சூர்யா சொன்னதை பண்றாரா இல்ல விஜய் மாதிரியே பண்ணணும்னு பண்றாரா? என்னத்தை ப்ரூவ் பண்ணி இதெல்லாம் பண்றான்னே தெரியலையே. பாய். யூத்தாமா வழக்கம் போல கட்டிப்புடிடா சிச்சுவேஷன் வரும்போது சம்பந்தமே இல்லாத ஒரு பாட்டை போட்டு இந்த ஆளு வந்து கேனத்தனமா ஒரு டான்ஸை போட்டுட்டு போயிருக்காரு. எதுக்கு இப்ப பல்படி விளம்பரம் மாதிரி பல்ல காமிச்சின்னு வாய் மூடுங்க. வாய் ஒரு இடத்துல நிக்குதான்னு பாருங்க. இப்படி நம்ம ஒரு படத்துக்கு போடுற பாட்டை அலேக்கா தூக்கி அதே படத்தோட ரீமேக்ல போட்டா கண்டுபிடிச்சு கலாய்ச்சிருவாங்கன்னு விவரமா வேற ஒரு படத்தை ரீமேக் பண்ணி அதுல போடுறத பவன் கல்யாண் கிட்டத்தட்ட நம்ம எல்லாம் தவந்துட்டு இருந்த காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காரு. சுஸ்வாகதம் நவராகமா. இந்த பாட்டெல்லாம் பார்த்துட்டு ஏன்டா விஜயும் சங்கீதாவும் கிளைமேக்ஸ்ல சேரலன்னு சின்ன வயசுல அழுதுகிட்டே பார்த்திருப்போம். ஆனா இதோட தெலுங்கு வெர்ஷன்ல தேவயானி கிட்ட பவன் பையா கொடுக்குற எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்தா ஆண்டவா தேவயானியை எப்படியாவது இவன் கிட்ட இருந்து காப்பாத்திருப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். அப்ப லவ் டுடேல இந்த பாட்டு ஒண்ணு இருக்கே, அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டிய அழகு. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா, என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டாவது போலாம்னா. ఏ స్వప్నలోకాల సౌందర్య రాశి నా ముందుకొచ్చింది కనువిందు చేసి. அட நாரப்பயிர்களா, திருப்பதி ஏழுமலையாம் பாட்டை இதுக்கு ரீமிக்ஸ் பண்ணிட்டீங்களேடா. శ్రీనివాసం శ్రిత పారిజాతం శ్రీ వెంకటేశం మనసాస్మరామి. ఈ నీలి మేఘాల సౌధాలు విడిచి ఈ నేల నడిచింది ఆ మెరుపు వచ్చి. எதை சொல்ல வர யாரா ఈ నీలి మేఘాల సౌధాలు విడిచి உள்ள வச்சிடறா. சரி, லவ் டுடேல பூவே உனக்காக பாட்டை போட்டு விட்டுட்டானுங்க. அப்போ பூவே உனக்காக நிலைமை ఆనందం ఆనందమాయి మది ఆశల నందనమాయి. டேய் இவன் அண்ணாத்த வில்லனாச்சேடா, இவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? పొగల మంచు తెరలున్నా పొద్దు పొడుపు ఆగదని. அறிவு கட்டவனே, அப்படியே பாட்டு பாடிட்டு போய் அந்த பொண்ணை கடிச்சு சாப்பிட்டுரு. அடே பூவே உனக்காக தளபதி எவ்வளவு அருமையா நடிச்சிருப்பாரு. அதெல்லாம் ரீமேக் பண்றதே தப்பு. இதுல ஜெகபதி பாபுவை வச்சாடா பண்ணுவீங்க. இது என்ன அசிங்கமா இது? என்ன காரணம் இது?
சரி, பவன் கல்யாண் ஜெகபதி பாபுலாம் தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம நாட்டுக்குத்து பாய்ஸ் கூட இப்படிதான் நம்ம தளபதி படங்களை செதைச்சு விட்டுருக்காங்க. குஷி படத்தை பவன் பையா எடுத்துக்க, பாட்டெல்லாம் எனக்கு தான் வேணும்னு என்டிஆர் பையா எடுத்திருக்காரு. பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்சா சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான். కొంటపిల్లనే చూసా, సెంటిమీటర్ నవ్వమని అడిగా, తను నవ్వే నవ్వితే 100 మంది చచ్చిపోయారు. தமிழ் வெர்ஷன்ல தளபதி டான்ஸ் பிரிச்சு வீசிக்கிட்டு இருக்காரு. இதே தெலுங்கு வெர்ஷன்ல ஜூனியர் என்டிஆர் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ரேஞ்சுக்கு ஒரு டான்ஸ். బాబు 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 ஓப்பனிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வர ஆடியன்ஸ் யாருமே உட்காரல, எந்திரிச்சு ஒரே கையடி தான். இவங்களுக்கெல்லாம் கோரியோகிராஃபர்ஸ் எல்லாம் வேணாம், இவங்களே கோரியோகிராஃப் பண்ணிப்பாங்க போல. ஏன்னா வீட்டுல நம்மளே ஆடினா கூட இதை விட பெட்டரா ஆடிடுவோம், அப்படி ஒரு ஆட்டம். என்னடா அதான் அது மீசங்க கம்பளி பூச்சிடா. நல்ல வேலை, வடிவேலு விட்ட கம்பளி பூச்சியை என்டிஆர் பத்திரமா வச்சிருக்காரு. இந்த பாட்டெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் கூட யாரையோ ட்ரோல் பண்றதுக்காக என்டிஆர் வச்சு இப்படி எடிட் பண்ணியிருக்காங்கன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா ஒரிஜினலே இதுதான். பைத்தியக்காரா பைத்தியக்காரா. பூமர் அங்கிளுக்கு உண்மையான டெஃபினிஷனே இன்னைக்கு தாண்டா பாக்குறேன். ஏண்டா நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, இதுவும் இதுவும் ஒண்ணா? வந்துட்டார்ல, இனிமே கலக்குதான். எடுத்து தொலைடா. என்ன பண்றான்னு பாருங்கய்யா. ஏண்டா நெப்போட்டிசமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? இவர் ஆடி தள்ளுறதுக்கு இந்த படத்துக்கு 2 மியூசிக் டைரக்டர் வேற, ஒன்னு தேவா, இன்னொன்னு நம்ம வித்யாசாகர். வித்யாசாகரும் தேவா மாதிரியே இவனுக்கெல்லாம் புதுசா போட்டு டைத்தை வேஸ்ட் பண்ண வேணான்னு ஏற்கனவே போட்ட பழசு பரட்டையெல்லாம் போட்டு விட்டுருக்காரு. போடா டேய், வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. நம்ம தளபதி படங்களை வச்சுதான் அங்க முக்காவாசி பேர் வியாபாரமே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கானுங்க. தளபதியை மனசுல வச்சுட்டு அவர் டான்ஸ் ஆடுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டியூனை கம்போஸ் பண்ணி அதுல டியூனையே பீட் பண்ற மாதிரி கபிலன் ஒரு லிரிக்ஸ் எழுதி ஒரு ஹிட் பாட்டை கொடுத்தா நீட்டா அந்த பாட்டை தூக்கிட்டு போய் செதைச்சு விட்டுருக்கானுங்க. இந்த டைம் நம்ம பிரபாஸ் ஐயா ஏற்கனவே நம்ம தளபதி கூட பட்டாசா ஆடிட்டு வந்த சிம்ரனோட மைண்ட் வாய்ஸ் இவர் கூட ஆடும்போது எப்படி இருந்திருக்கும்? அவனுக்கு அவன் குஞ்சு பண்ணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? குஷி லவ் டுடேக்கே இந்த நிலைமைனா இந்நேரம் நம்ம துள்ளாதமும் துள்ளும் எல்லாம் உயிரோட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்படியெல்லாம் நடிச்சு எப்படா அங்க சூப்பர் ஸ்டார் ஆகுறானுங்கன்னு தான் புரியல. மனசாட்சியே இல்லாம 5 நிமிஷத்துக்கு ஆடாமையே சமாளிச்சிருக்காங்க. கோமாரு மொட்டை வாயில ரத்தம், இவன் வேற அவன் தலையில கைய வச்சிருக்கான். என்னடி இதெல்லாம்? இவன் அவன் தலையில இருந்து கையெடுத்தான்னு வச்சுக்க, அவன் இவன் சங்க கடிச்சிருவான். ஐயோ, இன்னும் கடிக்கவே இல்ல. இருடி, கடிப்பா, கடிக்காமலா போயிருவான். இன்னைக்கு கடிக்கிறத பார்த்து தானே போகணும். இப்போதான் தெரியுது இவங்க எல்லாம் ஏன் தெலுங்குல மட்டும் நடிச்சிட்டு இருக்காங்க, வேற லாங்குவேஜ்ல நடிக்கிறது இல்லன்னு. நீ வெளியில போனா இந்த ரவுண்டா இருக்குமே 50 பைசா, அத பாக்குறதுக்கே வார கணக்கில் ஆகும் மகனே. சிங்கி அடிப்பு மகனே, சிங்கி அடிப்ப. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? குர்ராலா மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. என்ன கருமண்டா இதுன்னு பார்த்தா திருப்பாச்சி ரீமேக். ஆமா, இது ஒரிஜினல்லயே கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அதை சொன்னா இப்ப என்ன முடிச்சிருவீங்க. ஆனா இங்க ரீமேக்ல பாருங்க,
பேண்ட்டுக்கு மேல ஜட்டி, சட்டைக்கு மேல சட்டைன்னு எவ்வளவோ பார்த்திருப்போம். அதெல்லாம் நல்ல விதமா ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஆனா இங்க ஒருத்தன் பாருங்க, நான் ஒரு ட்ரெண்ட் கிரியேட் பண்றேன்னு பேண்ட்டுக்கு மேல ஒரு பேண்ட் போட்டு வந்து கோமாளித்தனம் பண்ணி வச்சிருக்கான். నడుముని చూస్తున్నా చిత్రహింసలు చస్తున్నా కంటపడదు ఇక ఎదురే ఉన్నా சொர்க்கம் பக்கத்தில் அவன் பாட்டுக்கு திடீர் பண்ணி சட்டையெல்லாம் கட்டி போட்டு அம்மன் கொண்டியா போய் ரோட்ல நிப்பான் சார். இப்படியே ரோட்ல போனா ஒரு நாயும் விடாது. ஒரு உள்பனியன், அதுக்கு மேல டிஷர்ட், அதுக்கு மேல சட்டை, 2 பேண்ட். அப்பப்பப்பா, ட்ரெஸ்ஸே ஒரு 20 கிலோ தேர மாட்டிருக்கே. சாரு பிரேம்ஜி மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்கறாருன்னு இவ்வளவு நேரம் கலாய்க்கு தான் செஞ்சோம். இங்க பிரேம்ஜியே டைரக்டா வந்து சாருக்கு பாடி வேற வச்சிருக்காரு. எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. இப்போ எதுக்கு இந்த டிஸ்க்ளைமர்னா, இப்போ நீங்க பார்க்க போறது நம்ம தளபதியோட ஒரு ஐகானிக் ஹிட் சாங். என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? என்னடா சொல்ற? அட ஆமாப்பா, இதையும் அங்க கெடுத்து வச்சிருக்கானுங்க. அதுவும் யாரை வச்சுன்னு தெரியுமா? எனக்கு ஒண்ணு விளங்கலங்க, எனக்கு ஒண்ணு விளங்கலங்க. ப்ரோ எனக்கு சரியா வருது ப்ரோ. இப்போ நான் இறக்கமே இல்லாம அதே த்ரிஷா போய் இதுல நடிச்சு வச்சிருக்கே. இந்த கூத்து பத்தாதுன்னு இதை மறுபடியும் தமிழ்ல வேற டப் பண்ணி வச்சிருக்கானுங்க. மங்கல்யம் தரட்டுமா, மனவரட்சி வரட்டுமா, புதையல் நான் எடுக்கவா, புள்ள வரம் கொடுக்கவா, முயல் குட்டி போதுமா, சிங்க குட்டி வேணுமா, முயல் குட்டி போதுமா, சிங்க குட்டி வேணுமா. மொத்தத்துல இவனுக்கு தளபதியோட எந்த படத்தையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் ரீமேக் பண்ணி வச்சிருக்கானுங்க. இப்ப தளபதி வேற நடிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஓ, இதுக்கு மேல இனி இவனுங்க எந்த படத்தை ரீமேக் பண்ண போறாங்க? ஒருவேளை மஞ்சுமெல் பாய்ஸ் ரீமேக் பண்ணிடுவானுங்களோ? அப்படியே ரீமேக் பண்ணாலும் அதுல யாரு நடிப்பாங்க? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது.